Morning students. The estimation of numbers பற்றி பார்க்கலாம். எஸ்டிமேஷன் நம்பர் அடிக்கடி டெலிவிஷன்லாம் கேட்டிருப்பேன் இல்லையா. இந்த ஒரு பரேடில் வந்து ஒரு 60,000 பேர் கலந்துருக்காங்க அப்படின்னா அந்த 60,000 எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது சரியா. கூட ஒரு 5-6 பேர் கூட இருக்கலாம் சரியா. இது வந்து ஒரு தோராயமான வேல்யூ, அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன, இதுதான் அப்ராக்சிமேட் வேல்யூ தான் எஸ்டிமேஷன் நம்பர்ஸ் சரி. சரி, இப்போ ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது 13 லட்சம் அப்படின்னு எஸ்டிமேட் போடுவாங்க. இப்போ அது 13 லட்சத்தோட கொஞ்சம் கூட ஆகலாம், அது கொஞ்சம் குறையாகும். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ. அப்படிப்பட்ட அப்ராக்சிமேட் வேல்யூவாக நம்ம படிக்கிறது தான் எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ஸ். சரி, எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் பார்ப்போம். நான் 8,436 வச்சுக்கோங்க. 8,436 இதை கரெக்ட் டு 100 பிளேஸ் வச்சுக்கோ. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் 1.12 தான் நியரஸ்ட் 100 எழுத சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணி வச்சுருக்காங்க, நியரஸ்ட் 100 எழுதிருக்காங்க. எப்படி நியரஸ்ட் 100 எழுதுனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், 100 பிளேஸ் அண்டர்லைன் பண்ணிட்டு அதோட ரைட் பிளேஸை பார்ப்போம். செகண்ட் ஸ்டெப் ரைட் பிளேஸை பார்ப்போம். ரைட் பிளேஸ் 3 இருக்கு சரியா. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா 5 ஆர் மோர் தென் 5 இருந்துச்சுன்னா யூ ஆட் 1 டு தி நம்பர் சரியா. 0 1 2 3 4 அந்த நம்பர் இருந்துச்சு, 5 பிலோ 5 இருந்ததுன்னா ஜஸ்ட் யூ லீவ் திஸ் 2 நம்பர் ஓகே. நியரஸ்ட் 100 பிளேஸ் வரைக்கும் தான் ஒரு 2 டிஜிட்ஸ் இருக்கும், மீதி உள்ளதுலாம் ஜீரோஸ் தான் இருக்கும். எப்படி எழுதலாம் அப்படின்னா 8,400 இங்கே 3 இருக்கு, 5 பிலோ 5 இருக்கிறதுனால என்ன பண்ணிடுது 0. இதுதான் என்னது நியரஸ்ட் 100. இதுதான் நம்ம எஸ்டிமேட் பண்ண போகிறோம் சரியா. எப்படி நியரஸ்ட் 100 எழுத போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 100 பிளேஸ் அண்டர்லைன் பண்ண ஃபஸ்ட்டு. செகண்ட் ஸ்டெப் அதோட ரைட் டிஜிட்டை பார்க்குற, அது 5 ஆர் மோர் தென் 5 இருந்தால் அந்த 100 பிளேஸில் ஒன்று ஆட் பண்ணுற. பிலோ 5 இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லீவ் இட் ஓகே. அந்த வீடியோலாம் இதை விட்டுறோம். 100 பிளேஸோட டிஜிட் பிடிச்சோம். 8,400 தான் இதோட ஆன்சர். இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சரியா. இது எத்தனை ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணோம், 100 பிளேஸ் அண்டர்லைன் பண்ணுறோம். செகண்ட் அதோட ரைட் டிஜிட்டை பார்க்குறோம். தேர்ட் அந்த ரைட் டிஜிட்டில் 5 ஆர் மோர் தென் 5 இருந்தால் ஒன்று கூட்டுற, அதோட 5ஓட கம்மியாக இருக்கும் 0 1 2 3 4 இருந்தால் விட்டுறணும். விட்டுட்டு மீதி உள்ளது என்ன பண்ணுவோம் 0 போடணும் சரி. இவ்வளோ தான் எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ஸ். சரி, எஸ்டிமேஷன் ஆஃப் சம் டிஃப்ரென்ஸ் ப்ராடக்ட் அண்ட் கோஷன் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன எஸ்டிமேஷன் ஆஃப் சம்னு உனக்கு புக்கில் கொஸ்டின்ஸ் இருக்குது. சம் டிஃப்ரென்ஸ் ப்ராடக்ட் கோஷன் என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து என்ன பண்ணுறது எஸ்டிமேட்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஸ்டிமேட்டட் வேல்யூ அப்படின்னா இது 2 இப்போ நம்ம நியரஸ்ட் 100 அப்படின்னா 100 ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும் இல்லையா. 100 அவங்க கொடுக்காம சும்மா 2 நம்பர் மட்டும் கொடுக்காம அது லோயஸ்ட் நம்பராக பாருங்க. இந்த லோயஸ்ட் நம்பர் 100 பிளேஸ் வரைக்கும் இருக்கா, அப்போ அதனால நியரஸ்ட் 100 நீ கன்வெர்ட் பண்ணு சரியா. சரி, இந்த ஆக்சுவல் வேல்யூ வந்து ஒரு டிவிஷன் தெரியும். சாதாரணமாக டிவைட் பண்ணி போட்டால் 8 ஆர் மல்டிப்ளை சப்ட்ராக்ட் பண்ணி போட்டு. சரி, எஸ்டிமேட்டட் வேல்யூ நான் ஏற்கனவே எஸ்டிமேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சின்ன நம்பர் பார்க்குறேன், இந்த சின்ன நம்பர் வந்து 100 பிளேஸ் வரைக்கும் இருக்குது. அப்போ நியரஸ்ட் 100 நம்ம எஸ்டிமேட் பண்ணணும். இப்போ 100 பிளேஸ் அண்டர்லைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்னோம் இல்லையா, 100 பிளேஸ் அண்டர்லைன் பண்ணிட்டேன். அடுத்ததான் பார்க்குறேன் இது 5 ஆர் மோர் தென் 5 9 தான். 5 ஆர் மோர் தென் 5 தான் ஒன்று ஆட் பண்ணணும். இப்போ 5,600 போட்டுக்குமா. 5,600னா இதான் 100 பிளேசஸ். அதோட ரைட் நம்பர் வந்து 8 இருக்கிறது 1 ஆட் பண்ணுறேன் சரியா. 5 ஆர் மோர் தென் 5 1 ஆட் பண்ணணும். 7 போட்டு 0 700 சரியா. 5,600 700 டிவைட் பண்ணணும். 700 டிவைட் பண்ணால் 8 7s are 56 தானே. 8 7s are 56 0 0 subtract. So the answer is the estimated value is 8 சரியா. சரி, நெக்ஸ்ட் நமக்கு இப்போ வந்து ஒரு நம்பரை எப்படி எஸ்டிமேட் பண்ணணும் தெரியும். அதை எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம டிவைட் பண்ணுறோமோ, ஆட் பண்ணுறோமோ, சப்ட்ராக்ட் பண்ணுறோமோ, ப்ராடக்ட் பண்ணுறோமோ எல்லாமே அவனுக்கு தெரியும் சரியா. இப்போ உனக்கு டிவிஷன் தான் அவனுக்கு கஷ்டம், டிவிஷன் தான் கொடுக்காதீங்க. இதே மாதிரி தான் அடிஷன் தான் ஆக்சுவல் எழுதிட்டு தனியாக ஆட் பண்ணணும். அதோட எஸ்டிமேட்டட் வேல்யூ
number 21 ல இருக்கு. Page number 21 ல இருக்கு. Fill in the blanks. Nearest 100 of 843. 843. First step 100 place underline பண்ண சொல்லிட்டேன். Second step right number பாரு 5 or more than 5 ஆனா ஒன்னு ஆட் பண்ணு. இது below 5 ஆகிறதுனால அதை விட்டு விட்டு 0 போடு. Answer is 800. Nearest 1000 place underline பண்ணு. 1, 10, 100, 1000 இல்லை. நான் இது உண்மையில நீங்க 0 போடு. 1000 place underline பண்ணியாச்சு. அதோட right number பாரு 7. 5 or more than 5 கூட 7 5 or more than 5 இல்லையா? அப்போ நீ 1 ஆட் பண்ணணும். 0 ஓட 1 ஆட் பண்ணா 1 ஆகும். மீதி உள்ள 0 ஆகும். So the answer is 1000. The nearest 10,000 of 85,654. சரியா? 10,000 place இதில் என்னது? 5th place இருக்கா? 5th place நம்ம அடையணும். இதுக்கு அடுத்தது 5 இருக்கிறதுனால 1 9 போட்டு அதுக்கப்புறம் உள்ள டிஜிட்ஸ் தான் நம்ம ஜீரோஸ் போட்டு. Say true or false. 8,567 is rounded off as 8,600 to the nearest 10. Nearest 10 அப்படின்னா 10th place underline பண்ணுவோம். நம்மளுக்கு ஆக்சுவலாக 8,570 இருக்கும். ஆனால் 8,600 தான் இருக்கு. அப்போ இட்ஸ் false. இது நியரஸ்ட் 100 ஆக இருக்காது. நியரஸ்ட் 10னால false. 139 is round off as 100. The nearest 100. It's a round off of 100 இருக்குது. The 100 place underline பண்ணுற. இதுக்கு அடுத்து 3 தான் இருக்கு. அப்போ இங்கே 0 தான் 100. Nearest 100. So type பண்ணு. The answer is 100. Nearest 100. Round off 100 பண்ணா answer 100. 1 crore 70 lakhs 51,972 is round off 1 crore 70 lakhs to the nearest lakh. Nearest lakh na lakh place la align பண்ணு. அது 5 ஆகிறதால கண்டிப்பா 1,71 sorry 1 crore 71 lakhs வரணும். ஆனா என்ன இருக்கு 1 crore 70 lakhs தான். So it is false. Round off nearest place. Yeah. 50 lakhs 81,739. இது lakhs எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா lakhs place அண்டர்லைன் பண்ணு. அண்டர்லைன் பண்ணு ஃபர்ஸ்ட். அதோட ரைட் நம்பரை பாரு 8 ஆகுது. அப்போ இதோட 1 ஆட் பண்ணு. You can 5 or more than 5 ஆகுது 1 ஆட் பண்ணு. So the answer is 51 lakhs. மீதினா 0 போடும். இந்த நம்பர் பாரு 10 crore கணக்கு போடணும். 1 tens 100 1000 10,000 lakhs 10 lakhs crore 10 crore 10 crore அண்டர்லைன் பண்ணிடு. அதுக்கு அடுத்த நம்பர் 3 இருக்கனால 30 crore is the answer. Estimation by rounding off each number to the nearest 100. 17,68,977 1,30,589 இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆக்சுவல் வேல்யூனா அந்த ரெண்டு நம்பரையும் போட்டு ஆட் பண்ணி எழுதிக்கோ. எஸ்டிமேட்டட் வேல்யூ அப்படின்னா இவங்க நியரஸ்ட் 100 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் 100 பிளேஸில் நான் அண்டர்லைன் பண்ணிக்கோ. இங்கே 100 பிளேஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோ. 100 பிளேஸ் அடுத்த பிளேஸை பாரு 7 இருக்குது. 7னால ஒன்று ஆட் பண்ணி போடு. ஒன்று ஆட் பண்ணால் இங்கே வந்து 9ஓட ஒன்று ஆட் பண்ணால் 0 ஆகும். 10 இல்லையா 0, இங்கே ஒன்று போட்டு அப்போ 1 7 6 9 அப்புறம் 30 போட்டிருக்கோமா. சரி, இங்கே 100 பிளேஸ் அண்டர்லைன் பண்ணு. அதுக்கு அடுத்து 8 இருக்குது இல்லையா, அப்போ ஒன்று ஆட் பண்ணனா என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும் இல்லையா. 130600 போட்டாச்சா. ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டு அதுதான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் நம்ம சம் பாரு. த பாப்புலேஷன் ஆஃப் அ சிட்டி was 43,43,645 in year 2001.
and 46,81,000 and 87 in 2011. Estimated the increased population round of nearest 1000. சரிங்க, இன்க்ரீஸ்ட் பாப்புலேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 2011 உள்ள பாப்புலேஷன் 2001 உள்ள பாப்புலேஷன் எழுதிக்கோ, ரெண்டுக்கும் ஆட் பண்ணிட்டேன்னா உனக்கு ஆக்சுவல் அடிஷன் கிடைக்கும். அடுத்து எஸ்டிமேட்டட் அடிஷன் அப்படின்னா நியரஸ்ட் 1000 கொடுத்துருக்காங்க இல்லையா, 1000th பிளேஸை அண்டர்லைன் பண்ணு. 1000th பிளேஸ் அண்டர்லைன் பண்ணால் அடுத்த நம்பர் பாரு 0 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், அதை நம்ம அப்படியே அடுத்த 3க்கும் 0 போட்டுற வேண்டியதான். இங்கே 1000th பிளேஸ் அண்டர்லைன் பண்ண அடுத்து 6 இருக்குது, 5 ஆர் மோர் தென் 5 இருக்கு இல்லையா, 5க்கு மேலே இருக்கிறதுனால ஒன்றை நீ ஆட் பண்ணிக்கும். 43,44,000 போட்டோமா, இதை நம்ம ஆட் பண்ணி போடுற, இதுதான் உனக்கு என்னது ஆன்சர். சாரி ஆட் பண்ணக்கூடாது, சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா டிஃப்ரென்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும் 0. சரி, இங்கே பாரோ பண்ணனா இங்கே வந்து 7 இருக்கும், இங்கே 11 இருக்கும். 11ல் 4 போச்சு என்ன வருமா 7. 7ல் 4 போனால் 3. 6ல் 3 போச்சுன்னா 3. த ஆன்சர் இஸ் 3,37,000. சரியா, இது வந்து இன்க்ரீஸ்ட் பாப்புலேஷன் கேட்டிருக்காங்க, அதனால் சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். சரியா, சப்ட்ராக்ட் பண்ணணும். சரி, நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். The number which on round off the nearest 1000 gives us 11,000 is. இதில் 11,000 நியரஸ்ட் 1000 11,000 ஆகுதுன்னு பாரு. அப்போ 1000th பிளேஸை அண்டர்லைன் பண்ணிப்பார். இங்கே வந்து இது 5 ஆர் பிலோ 5 இருக்கு இல்லையா, அப்போ வந்து 00 தான் வரும், 10,000 தான் வரும். இது மோர் தென் 5 இருக்கனால இங்கே வந்து 1000 பிளேஸில் ஒன்று ஆட் ஆகும், 11,000. இப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரியா, சரி வேணால் இதையும் பார்ப்போமே. 1000 பிளேஸ்க்கு அடுத்து 7 இருக்கிறதுனால இங்கே 12,000 ஆயிடும். அப்போ அதுவும் கிடையாது. இது 1000th பிளேஸ்க்கு அப்புறம் 0 இருக்கிறதுனால இது 10,000 தான், அப்போ அதுவும் கிடையாது. எஸ்டிமேஷன் ஆஃப் நியரஸ்ட் 100 ஆஃப் 76,812. சரியா, நியரஸ்ட் 100 கேட்டிருக்கேன். 100னால 8 நியரஸ்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோ. அதுக்கு அடுத்தது ரெண்டும் பிலோ, அடுத்த ரைட்டு மட்டும்தான் பார்க்குறேன். அது பிலோ 5 இருக்கனால ஜஸ்ட் லீவ் பண்ணி விட்டுற வேண்டியதான். அப்போது 76,800. சரியா, இந்த நம்பர் 97,85,764 ரவுண்ட் ஆஃப் நியரஸ்ட் லேக் அப்படின்னா இந்த இதான் லேக் பிளேஸ் இல்லையா. லேக் பிளேஸ்க்கு அடுத்து உள்ள 8 என்ன செய்கிற 8ஆக இருக்கிறதுனால இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கோ. 98 lakhs தான் வரும். 98 lakhs தான் இருக்குது. சரியா, அடுத்த சம் பாரு. எஸ்டிமேட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 1,67,826 2,765 ரவுண்ட் ஆஃப் த நியரஸ்ட் 1000. நியரஸ்ட் 1000 கேட்டிருக்காங்க. இப்போ 1000 பிளேஸை அண்டர்லைன் பண்ணு. இது டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. 16,8,0,0. இதுலேயும் 1000 பிளேஸை அண்டர்லைன் பண்ணனா என்ன வரும் 3,000 வரும். சப்ட்ராக்ட் பண்ணால் 16,5,0,0. சரியா, இவ்வளோ கணக்கு நீட்டாக கிளாஸ் நோட் எழுதிக்கோ. விடுபட்ட அந்த 2 கணக்கையும் நீ என்ன செய், ஹோம்ஒர்க்காக பண்ணிடு.